நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 இந்த வார ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா கோலிவுட் போனோம்னா, கோலிவுட்ல இந்த வாரம் 3 படங்கள் வெளிவந்திருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் போக்கிரி ராஜா. படத்தினுடைய கதாநாயகன் ஜீவா, கதாநாயகி ஹன்சிகா மோட்வானி. இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர் டி இமான், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆஞ்சநேயன். இந்த படத்துல இன்னொரு லீட் ரோல்ல சிபிராஜ் வில்லனா பண்ணியிருக்கிறாரு. மற்றும் சித்ரா லட்சுமணன், மயில்சாமி, ஈ ராமதாஸ் போன்ற நிறைய பேர் உள்ள அப்பியர் ஆயிருக்கிறாங்க. கதாநாயகனான ஜீவாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு அடிக்கடி கொட்டாவி வரும். இதனால அவர் ஏகப்பட்ட இன்னல்களை சந்திக்கிறாரு. அதுல அவருடைய காதல் கூட அவரை விட்டு கைவிட்டு போயிடுது. இப்படிப்பட்ட சூழல்ல எதிர்பாராத சூழ்நிலையில ஹன்சிகா மோட்வானியை சந்திக்கிறாரு. சந்திக்கிறவருக்கு அவர் மேல ஒரு காதல் வயப்படுறாரு. ஒரு இடத்துக்கு ஒன்னா குழுவினரா ஒரு டூர் மாதிரி போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்படிப்பட்ட இடத்துல எதிர்பாராம அங்க வர்ற சிபிராஜ் ஒரு சிறுநீர் கழிக்க அதை என்னன்னு தட்டி கேட்க இருவருக்கும் கை கலப்பாயி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுது. இதை தொடர்ந்து இவங்க 2 பேருக்குள்ள எனிமிட்டி வந்தோடனே சிபிராஜ் இவரை கொலை செய்யும் எண்ணத்தோட சுத்துறாரு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஜீவா வெளியில வராரு அப்படிங்கிறது தான் போக்கிரி ராஜா படத்தினுடைய ஓவரால் கண்டென்ட்டாக இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பா. இவருடைய முதல் படம் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும். அந்த படம் முழுக்க முழுக்க விஞ்ஞானம் அதை சார்ந்த ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தோடு கையாளப்பட்ட ஒரு படம். அந்த எதிர்பார்ப்போட போற நமக்கு ஒரு கொட்டாவியை மையப்படுத்தி முற்றிலும் வித்தியாசமான களத்தில் ஒரு பிரயாணம் பண்ணியிருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. அதை தவிர்த்து கதாநாயகன் ஜீவாவுக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு முதல் படம். அவருடைய ஜாப அவர் ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சிபிராஜுக்கு இந்த படம் ஒரு அற்புதமான வில்லன் பரிமாணத்தை கொடுத்திருக்கு. அப்பா சத்யராஜ் மாதிரி நிறைய இடத்துல யதார்த்தமான வில்லன் யுக்தியை பயன்படுத்தி அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. ஜீவாவுடைய இளமை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஹன்சிகா மோட்வானி நிறைய இடத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு கிளாமர் எக்ஸ்போஷர் கொடுத்து அசர வச்சிருக்காங்க. இமானுடைய ஒர்க் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம், ஒரே ஒரு சாங்க தவிர. ஆஞ்சநேயர் அவருடைய கேமரா ஒர்க் இந்த படம் என்ன டிபெண்ட் பண்ணதோ அதுக்கான ஒரு போக்கசிங்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாகவே இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 இந்த வார கோலிவுட் புது வரவுல அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் சவுகார் பேட்டை. இந்த படத்தினுடைய இயக்குனர் பிசி வடிவுடையார். படத்தினுடைய கதாநாயகன் ஸ்ரீகாந்த், கதாநாயகி ராய் லட்சுமி. இவங்களை தவிர அப்பாவா இதுல தலைவாசல் விஜய் பண்ணிருக்காங்க, அம்மாவா ரேகா பண்ணிருக்காங்க. படத்துல இன்னொரு முக்கியமான வில்லன் கேரக்டர்ல சுமன் பண்ணிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபியை சீனிவாச ரெட்டி பண்ணிருக்கிறாரு. மியூசிக் கம்போசர் ஜான் பீட்டர். விஜய் ரேகா தம்பதிகளுக்கு 2 இரட்டை வாரிசுகள் இருக்காங்க. அது 2 ஸ்ரீகாந்த், அண்ணன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர். இதுல தம்பி சின்ன வயசுல இருந்தே ராய் லட்சுமி அப்படிங்கிற அந்த பெண்ணை லவ் பண்றாரு. ஒரு காலகட்டத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்தோன்னே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலுக்கு அவங்க வந்துடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, அண்ணன் ஸ்ரீகாந்துக்கும் அந்த பெண் மேல ஒரு காதல் இருக்கு. இதனால ஒரு பிரச்சனை அண்ணனை வீட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. இந்த கதை ஒரு புறம் பயணித்துக் கொண்டிருக்கும் இதே சமயத்தில் அண்ணன் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு தம்பி ராய் லட்சுமி, தலைவாசல் விஜய் மற்றும் ரேகா இவங்களுடைய வாழ்க்கையில வேற ஒரு திருப்பம் ஏற்படுது. அது என்னன்னா, அந்த ஏரியாவில் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்க சுமன் கிட்ட நிறைய பேர் கடன் பட்டு அவதிப்படுறதுல இந்த தம்பதிகளும் அடங்குவார்கள். ஒரு காலகட்டத்தில் கொடுத்த பணம் திரும்பி வராதுங்கிறப்ப இவர்களை சுமன் கொலை செய்திடுறாரு. இப்படி கொலை செய்யப்பட்டதுல ராயலட்சுமி ஸ்ரீகாந்த் 2 பேரும் பேயா மாறிடுறாங்க. அது மீன் ஆவி ஆயிடுறாங்க. அப்படி ஆவியானவங்க எப்படி எதிரியான சுமனை பழிவாங்கிறாங்க. அதே சமயம் அண்ணன் ஸ்ரீகாந்துடைய நிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு பேய் படம் தான் சவுகார் பேட்டை. இந்த படம் மக்கள் எப்படி கணிக்கிறாங்கன்றதை விட நம்ம ஜட்ஜஸ் கொடுக்கிற ஒரு கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் ஸ்ரீகாந்த் அற்புதமா 2 கதாபாத்திரத்துக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கிறாரு. அழகான ஸ்ரீகாந்தும் சரி, அகோரமாக வர்ற ஸ்ரீகாந்தும் சரி பர்ஃபார்மன்ஸ்ல அசத்தி இருக்காரு. ப்ரீவியஸ் பிலிமை விட ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி கதாநாயகியா உள்ள வர அப்பியரன்ஸை விட பேயாகி வர்ற சீன் பாக்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் இந்த படம் புது வரவுல இருக்கு. இந்த படம் ஃபர்தரா நம்மளுடைய ரேட்டிங்ல என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங் பிடித்து ஜேர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 இந்த வாரம் 5வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் மிருதன். இந்த படம் ஓவரால் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா பண்ணிருக்காங்க, நிறைய எஃபோர்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அதையெல்லாம் மீறி நிறைய ஆங்கில படங்களுடைய கலெக்ஷன்ஸ் உள்ள இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு நேட்டிவிட்டி, அதாவது தமிழ் படத்துக்கான தனித்தன்மை என்பது எங்குமே இல்லாமல் இருப்பது சற்று வீக்காக தான் இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 5வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் காட்ஸ் ஆஃப் எஜிப்ட் 3D.
இந்த படத்தை பத்தி தேவையான ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். நிறைய இடங்கள்ல அம்புலி மாமா படத்தின் உள்ள அந்த காமிக்ஸ் இமேஜை பார்த்த மாதிரியான ஒரு விஷுவலை கொடுத்திருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டன்னிங் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் மீறி எதிர்பார்த்த ஒரு வரவேற்பை இது பெறவில்லை என்றாலும் கூட எல்லா தரப்பு மக்களும் பார்க்கக்கூடிய அம்சமாக இருப்பது இந்த படத்தினுடைய ஒரு தனித்தன்மையாக நம்மால் பார்க்க இயலுகிறது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். வழக்கம் போல அவருக்கு இதுல காதல் காட்சிகளால் இல்லாம நேரடியா மனைவின் கொடுத்தது இந்த சப்ஜெக்டுடைய ஒரு மெச்சூர்டுன்னு சொல்லலாம். ஒரு சத்திரியன் போல இவருக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை இருக்குது. எதிரிகளுடைய வசம் அவர்கள் எப்படி கொண்டு செல்லப்படுகிறார்கள், அங்கிருந்து அவர்களை எப்படி மீட்கிறாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு லைன் தான். ஒரு போலீஸ் கதை அப்படின்னாவே இந்த ஜாதிக்குள்ள சுத்தி சுத்தி தான் படத்தை எடுக்க முடிகிறது. அந்த வகையில இந்த படமும் அந்த ஜாதி கதை அப்படின்னா கூட இது எந்த விதத்தில் தனித்தன்மையை பெறுகிறது அப்படின்னா, விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டினுடைய பர்சனாலிட்டி என்ன, அவருக்கான இமேஜ் என்ன, அதை மைண்ட் பண்ணி அதுக்காக புனையப்பட்டிருக்கிற ஒரு கதையாகவும் திரைக்கதையாகவும் இதை நம்மளால பார்க்க முடியுது. முடிந்தவரை பாடல்களை தவிர்த்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் கணிதன். அப்பாவுக்கு பிபிசியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அது நடக்கல. ஆனா மகன் மூலமாக அதை நடக்க வைக்க ட்ரை பண்றாரு. அவர் தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்றாரு. அப்படி மகன் அப்பாவுடைய கனவை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சியில வேலைக்கு சேர்றாரு. ஏறக்குறைய அவர் பிபிசிக்கு செலக்ட் ஆன சமயத்தில் அவர் கைது செய்யப்படுறாரு. காரணம், அவருடைய சான்றிதழ் மூலமாக அவர் நிறைய வங்கிகள்ல கடன் வாங்கினதாக சொல்லப்படுது. அவர் மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தன்னுடைய உயர் அதிகாரியான பாக்கியராஜினுடைய அந்த சுதந்திரத்தின் மூலமாக அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா பல திடுக்கிடும் விஷயங்கள் வெளியில வருது. ஒரு கள்ள நோட்டு போல, ஒரு முத்தரித்தால் மோசடி போல இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று போராடி வாங்கிய பட்டமான அந்த சான்றிதழுக்கு இணையாக போலி சான்றிதழ்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடமாடுதுங்கிறத அன்றாட பேப்பர்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த செய்தியையே ஒரு கதையாக்கி அதுக்கு ஒரு திரைக்கதை செய்து அருமையா விஷுவல் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதுல கதாநாயகன் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எப்படி பிரெடிக்டபிளா கரெக்டா சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான லாஜிக் இதுல இல்லாம இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்றதுல நமக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் மீறி இந்த படமும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு படம் தான். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் 3வது இடத்துல இருக்கிற படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அறிவழகன், படத்தினுடைய கதாநாயகன் அருள்நிதி, கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் தூங்கா நகரம் இயக்குனர் கௌரவ் போன்றவர்கள் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிளஸ் அவங்க கொடுத்த அந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையிலே நான் சிகரம் தொடர்லையும் சரி தூங்கா நேரத்தில் ரெண்டுலையுமே நடிச்சிருக்கேன். அதுல கூட இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரல. பட் 6வது சினிமால மைண்ட் ப்ளோயிங் அப்ரிசியேஷன் ஃபார் மை கேரக்டர் எஸ்பெஷலி. படத்தினுடைய கதாநாயகன் அருள்நிதி. அருள்நிதியை பொறுத்தவரையில அவருடைய பிரீவியஸ் பிலிம்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப வம்சம் வேற ஒரு கோணத்துல இருந்தது. அதை தொடர்ந்து மௌனகுரு அவருக்கு வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்தது. அந்த வகையில இந்த படம் இவருக்கு இன்னொரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய ஒரு பூவிழி வாசலிலே படத்துல பார்த்த சத்யராஜை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட ஒரு தனித்தன்மையோடையும் தன்னுடைய ஜெய்ஜாண்டிக் பர்சனாலிட்டியாலையும் படத்தை ஓவரால் ஃபுல் பார்டனை அவருடைய ஷோல்டர்ல தாங்கியிருக்காரு. நிச்சயமாக இந்த வாய்ப்புக்கு பிறகு இவர் நல்ல படங்களை சாய்ஸ் பண்ணார்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு அருள்நிதி வருவார் என்பதில் நமக்கு மாற்று சிந்தனை இல்லை. அறிவழகன் படத்தினுடைய டெக்னிக்கல் சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாதிரியே இந்த படத்துல டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா பண்ணிருக்காரு. ஹீரோட 6வது சினம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவனோட ஃபேமிலி லாஸ்னால கண்டிப்பா அந்த கேஸ் எடுக்க முடியாம பண்றான். சோ அந்த வில்லனோட ஃபர்ஸ்ட், அதாவது ஹீரோட ஃபர்ஸ்ட் வில்லனோட 6வது சினம் தான் ஒய்ஃப் கொண்டது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அந்த வில்லனோட ஹீரோட ஃபேமிலி லாஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களோட 6வது சினம் அப்படின்றது தான் கௌரவோட டோட்டல் ஃபேமிலி லாஸ். ஸோ இப்படி எல்லாருமே ஃபைனல் லாஸ்ட் வரைக்குமே வில்லனோட 6வது சினம் வரைக்கும் அந்த கதையில ஒரு சென்ட்ரல் த்ரெட்டிங் பாயிண்ட் இருக்கும். So that makes to keep the title 6வது சினம். நிச்சயமாக அறிவழகனுடைய கேரியர்ல இது இன்னொரு பயணம் தான், இன்னொரு பரிமாணம் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜூரிஸ்டுடைய கமெண்ட்ஸாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 2வது இடத்துல இருக்கிற படம் அல்ஜென்ட்ரோ இனாரிட்டோ இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய டைட்டானிக்கு பிறகு மிக முக்கியமான 2 படங்கள்ல ஒன்று கேட்ச் மீ இஃப் யூ கேன், அதுக்கப்புறம் தி மேன் இன் தி அயர்ன் மாஸ்க். இந்த 2 படங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்த ஒரு படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் உட்பகுதியில் ஒரு பயங்கர பனி பெய்யக்கூடிய, எனி டைமும் பனி கட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரயாணம், அதுக்குள்ள ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒரு குழுவுக்கு ஏற்படுது. ஒரு காலகட்டத்தில்
ஒரு கொரில்லாவின் தாக்குதலுக்கு உள்ளாகி கதாநாயகன் அடிபட்டு கிடக்கிறப்போ அவன் கூட வந்தவங்க எல்லாரும் அவனை விட்டு விலக அவன் தனித்து நின்று தன்னம்பிக்கையோடு போராடி எப்படி மீண்டு வருகிறான் அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு படம் தான். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் சொன்ன மாதிரியே ஏறக்குறைய இந்த படம் 3 ஆஸ்கார் விருதுகளை தட்டி சென்றிருக்கு. பெஸ்ட் போட்டோகிராபி, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர், இந்த 3 கேட்டகரியில் இந்த படம் வந்து ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கு. இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த படம் 2வது இடத்துல இருக்கு. ஃபர்தரா இது என்ன மாதிரியான ஜர்னி எடுத்துக்க போகுதுங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் புது வரவாக வந்து நேரடியாக முதல் இடத்தை பிடிச்சிருக்கும் படம் பிச்சைக்காரன். இந்த படத்தினுடைய இயக்குனர் சசி. இவர் ஏற்கனவே சொல்லாமலே ரோஜா கூட்டம், டிஷ்யூம், பூ, 555, தற்போது பிச்சைக்காரன் போன்ற படங்களை இயக்கிட்டு இருக்காரு. படத்தினுடைய கதாநாயகனா விஜய் ஆண்டனி பண்ணிருக்காரு. கதாநாயகனா சேத்தனா டைட்டஸ் பண்ணிருக்காங்க. மற்றும் வழக்கு எண் முத்துராமன், கருப்பசாமி குத்தகைக்காரர் படத்தினுடைய இயக்குனர் மூர்த்தி, இந்த படத்துல கதாநாயகன் அம்மாவாக தீபா மற்றும் பலர் இதுல நடிச்சிருக்கிறாங்க. ஒளிப்பதிவு பிரசன்னகுமார், கலை ஆனந்த். இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர் விஜய் ஆண்டனி, படத்தினுடைய பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் சுரேஷ் சந்திரா, படத்தினுடைய ப்ரொடியூசர் பாத்திமா விஜய். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிட்டிருக்கிறது கேஆர் பிலிம் சார்பாக சரவணன் மற்றும் கார்த்திக். சின்ன வயசுல தன்னுடைய கணவனை பறிகொடுத்த ஒரு பெண் ஒரு இளம் விதவையாக இருந்து தன்னிடம் இருக்கும் அந்த தொழிலை வந்து பெருசா விருத்தியாம்சம் பண்ணி மிகப்பெரிய கோடீஸ்வரா மாறுறாங்க. அவருடைய சொந்த சகோதரர் அதே மாதிரி பிசினஸ் பண்ணி அவர் அளவுக்கு வரலையேன்னு ஒரு எனிமிட்டியோட இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல வறுமைனா என்னன்னே தெரியாம ரொம்ப ராயலா தன்னுடைய மகனான விஜய் ஆண்டனியை வளர்க்கறாங்க. ஃபாரின்ல இருந்து இந்த படத்தினுடைய துவக்கத்துல அவர் இந்தியாவுக்கு வராரு. வந்து நேரடியா கோயம்புத்தூர்ல இருக்கிற மில், அதாவது அந்த மொத்த சொத்துக்களையும் அவர் பக்கம் அங்கீகாரமாகுது. இனி அவர்தான் அதற்கு உரிமையாளராக மாறுறாரு. இப்படிப்பட்ட இனிமையான துவக்கத்துல எதிர்பாராத விதமா தாய்க்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு சாமியாரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அவருடைய அறிவுரையை கேட்டு எந்த ஒரு பந்த பாசம் அல்லது சொத்து சொகம் இது அனைத்தையும் துறந்து விட்டு இது எதுவும் இல்லாமல் சாதாரண பிச்சைக்காரனாக ஒரு 48 நாட்கள், ஏறக்குறைய ஒரு மண்டலம் நீ ஒரு வாழ்க்கையை நடத்தினால் உன் தாய் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல அதற்காக 48 நாட்கள் ஒருவன் பிச்சை எடுக்கிறான். காயத்ரி மந்திரத்தை இந்த படம் முழுக்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனக்குள் எல்லாமுமாக இருந்து என்னை செயல்பட வைக்கும் ஆத்மாவான பரமாத்மாவே, நீ என்னை பயத்திலிருந்து விடுவி என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். படம் முழுக்க கந்தல் சட்டையும் கலைந்த முடியும், சவரம் செய்யாத முகமும், அலட்டாத நடிப்பும், ஆக்ரோஷமான சண்டையும் என்று ஒப்பனை இல்லாத முகத்தோடு படம் பார்க்கும் நம் இதயத்தோடு நெருங்கி இருக்கிறார் கதாநாயகன் விஜய் ஆண்டனி. வணக்கம் நேயர்களே, தந்தி டிவியோட பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 ப்ரோக்ராம்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து பிச்சைக்காரன் படத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஜூரிஸ். அவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாடல் வரிகள் கூட நிதர்சன வாழ்க்கையோடு ஒட்டி வருவது ஆச்சரியத்தை தருகிறது. இசையமைப்பாளராகவும் விஜய் ஆண்டனிக்கு கூடுதல் மதிப்பெண்ணை கொடுக்கலாம். பாடலாசிரியர் ஏக்நாத்தின் 100 தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு அம்மாவை போல வருமா என்ற பாடல் இனி தாய்க்கான தனித்துவமிக்க பாடல்களுக்குள் நிமிர்ந்து நிற்கும். இயக்குனர் சசி படத்தினுடைய ஆரம்பத்தில் அதிர்ச்சியான திருப்பத்தையும் இறுதியில் இதமான இறுக்கத்தையும் கொடுத்து விழி நிறைய ஈரங்களை சிந்த வைத்துள்ளார். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி, ஒரு பயோபிக்னு சொன்னா ஓகே சொல்லலாம். அப்படி அவனுடைய லைஃப்ல இருக்கிற ஒரு பகுதியை தான் இந்த பிச்சைக்காரன் மூலமா சொல்ல வரேன். பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல என்னுடைய பிச்சைக்காரன் படம் புதுவரவா வந்து முதல் இடத்தை பிடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம் தொலைத்து நிற்கும் உறவுகளில் இன்றைக்கு முக்கியமான ஒன்று தாய் தகப்பன் என்ற ஒன்றை சுட்டிக்காட்டி இருக்கிறார் இயக்குனர் சசி. பேஸ்புக்களிலும் ட்விட்டர்களிலும் வாட்ஸ்அப்களிலும் தங்கள் பாசத்தை காட்டும் 21ஆம் நூற்றாண்டு தலைமுறை உளவியல் ரீதியாக உணர வேண்டிய உண்மைகளை கூறும் படம்தான் பிச்சைக்காரன். காரில் வரும் மகனின் காரின் வேகம் வரை எங்கிருந்தோ யோசிக்கும் அதே தாய்மை. இன்னும் சில நாள் தன் தாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஈன்ற தாய்க்காக பிச்சை எடுக்கும் மகன், சொத்தை அபகரிக்க திட்டமிடும் வழக்கு எண் முத்துராமன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் போல பிலாசபி பேசும் பிச்சை எடுக்கும் மூர்த்தி, பிச்சை எடுக்க பிராக்டிஸ் செய்யும் கதாநாயகன். எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த பிச்சை பழப்பு மட்டும் வேண்டாம் என்று என்ன நடந்தது என்றே தெரியாமல் பேசும் தாய்மை, பிச்சைக்காரனின் கேர்ள் ஃபிரெண்டை பார்த்து வியக்கும் சராசரி மனிதர்கள். இந்த படத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒன்று, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தன்னை ஈன்ற தாயின் பசி துன்பத்தை காணும் நிலை வந்தாலும் சான்றோர்கள் பழிக்கக்கூடிய ஒரு இழிவான செயலை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். இப்படி நம்மை சுற்றி நடக்கும் பிச்சை சமூகத்திற்குள் ஒரு தாய்க்காக மகன் கையேந்தும் இந்த பிச்சைக்காரன் உண்மையான பாசக்காரன்,
பணக்காரன். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டர் செக்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ஜேர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன், சுப்பையா. நன்றி, வணக்கம்.